பழனி முருகன் கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 3ஆவதாக வைத்து போற்றப்படுவது பழனி. போகர் என்னும் மகா சித்தரால் அவபாஷானம் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகன் சிலை இருக்கிறது. இதனை செய்து முடிக்க போகருக்கு 9 வருடங்கள் பிடித்ததாம். இத்தல முருகப்பெருமானுக்கு தினமும் 6 முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படும். இந்த நிகழ்வானது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ நடைபெறாது. தண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கும் இத்தல இறைவனுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை மிகவும் சூடாக இருக்கும். எனவே இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருகர் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேலும் உள்ளது. இந்த 2யுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.